கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு உயிர்த்த ஞாயிறு நீதிக்கான மக்கள் கட்டமைப்பின் அழைப்பாளர் சமீர பெரேரா வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள உண்மை சதி தற்போது வெளிவர தொடங்கியுள்ளதாக சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த சதி திட்டம் தொடர்பாக முன்னாள் காவல்துறை அதிபர் CD விக்ரமரத்ன தீர்மானிக்கமிக்க சாட்சியங்களை வழங்கியுள்ளார் என தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தினரும் அவர்களை சுற்றியுள்ள குழுவினரும் பாதாள உலக குழுவை போல் செயற்பட்டு கூலி படையினரை பயன்படுத்தி விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிணங்களை வைத்துக் கொண்டு அதிகாரங்களை கைப்பற்றியவர்கள் யார் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது எனவும், இந்த கொடூர தாக்குதலின் பின்னணியில் இருந்து சூத்திரதாரிகள் யார் என்பது முழு நாட்டுக்குமே இப்போது தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள பௌத்த அடையாளத்தை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு முன்னெடுக்கப்பட்ட பெருமளவிலான மோசடிகளும் குற்றங்களும் தற்போது வெளிச்சத்திற்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் இந்த விசாரணைகளை மேலும் தாமதிக்காமல் உடனடியாக செயற்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என சமீர பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார்.